தான் இயேசு பிறந்தார் என்று சரித்திரத்தில் ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. According to the climatic condition, ஆனாலும் அந்த இடத்தில் இருந்த காலநிலைக்கு according to the situation as to what was happening to the sheep and the shepherd, அந்த இடத்திலே மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகளை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது, they used to take the flock out not during October and February, but it is during March and September. அது அக்டோபர் மாதத்திற்கும் பிப்ரவரி மாதத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் ஆடுமதிகளை வெளிக்கொண்டு போக மாட்டார்கள். ஆனால் மார்ச்சுக்கு பின்பு தான் அதை வெளிக்கொண்டு போவார்கள். Furthermore, there is a question. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. If at all God wanted to see that the birthday of Jesus Christ is recorded and celebrated, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளானது குறிப்பிடப்பட்டு யாவரும் கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்பினால், the first person who should have recorded is Mary. அதை முதலாவது குறிப்பிடப்படுவது மரியாளினால். Jesus was born, இயேசு பிறப்பதற்கு முன்னதாக everything was recorded. எல்லாம் குறிப்பிடப்பட்டது. Before Jesus came into the womb of Mary, இயேசு மரியாளுடைய கற்பத்திற்குள் வருவதற்கு முன்னதாக it was announced. அது வெளிப்படுத்தப்பட்டது. It was announced. அது யாவருக்கும் அறிவிக்கப்பட்டது. Everything was announced. எல்லாம் அறிவிக்கப்பட்டது. But never the birthday of Jesus is recorded. ஆனாலும் இயேசுவுடைய பிறந்த நாள் ஒரு நாளும் குறிப்பிடப்படவில்லை. Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, if really our God wanted to see that we celebrate His birthday, நாங்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்பி இருந்தால், surely the Spirit of God would have inspired through the Holy Spirit to some servant of God, a saint or some apostle to record it clearly. அப்படி என்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு யாராவது ஒரு பரிசுத்தவான், இந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான் தேவனுடைய வார்த்தையிலே திட்டம் தெளிவாய் அந்த நாளை குறிப்பிட ஆவியானவர் வெளிப்படுத்தி இருப்பார். Mary was living during the Pentecostal days with so many saints. பெந்தெகோஸ்தே நாட்களிலே மரியா தன்னுடைய பரிசுத்தவான்களோடு அவர் ஜீவித்ததை பார்க்கிறோம். Yet she did not record the birthday of Jesus Christ. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை ஒருபோதும் அவர் குறிப்பிடவில்லை. God doesn't want the believers to celebrate His birthday. அப்படி என்றால் இயேசுவினுடைய பிறந்த நாளை விசுவாசிகள் கொண்டாடக்கூடாது என்று தான் விரும்புகிறார். Every day we gather in the presence of God is a Christ mass. Hallelujah. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடுகிறோம், அந்த எல்லா நாளும் கிறிஸ்துமஸ், இயேசுவின் நாமத்திலே கூடுகிறோம். ஹalleluya. Every time you come in the name of Jesus to His presence is a Christ mass. இயேசுவின் நாமத்திலே எப்பொழுதெல்லாம் இங்கே ஒன்று கூடுகின்றோமோ அப்பொழுது எல்லாம் ஒரு கிறிஸ்துமஸா இருக்கிறது. Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, God surely did not want the believers to celebrate Christmas on the 25th of December. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. In the Bible we clearly see தேவனுடைய வார்த்தையிலே தெளிவாய் பார்க்கிறோம் that two kings were celebrating their birthday. இரண்டு ராஜாக்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். Mark the Gospel, மார்க்குடைய சுவிசேஷம் 6th chapter, 6ஆம் the அதிகாரம் 21st verse. 21ஆம் வசனம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Here we find two things. இந்த இடத்துல இரண்டு காரியங்களை What we பார்க்கிறோம். see in the book of Genesis முதலாவது ஆதியாகமத்திலே பார்க்கிறோம் about the birthday which was celebrated of Pharaoh. அது பார்வோனுடைய பிறந்த நாள். And secondly we see in the New Testament இரண்டாவது புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் about the birthday celebrated of Herod. ஏரோதினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதை What பார்க்கிறோம். happened in the two birthday celebrations? இந்த இரண்டு பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலும் என்ன நடந்தது? What happened? இறுதியா என்ன நடந்தது? The end was a blessing? இறுதி கடைசி ஒரு ஆசீர்வாதமா அமைந்ததா? Was the end was a blessing? அந்த கொண்டாட்டத்தின் இறுதி ஒரு ஆசீர்வாதமா இருந்ததா? Beginning was a great joyful day. அவர்கள் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாய் ஆரம்பித்தார்கள். Oh, they had a great real motive that they should enjoy. அவர்கள் நல்லா சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று உண்மையாய் சிந்தித்தார்கள். They had grand celebration. பெரிதான கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். Where did it end up? அது எங்கு முடிந்தது? With a great disaster. பெரிதான ஒரு அழிவிலே. Great disaster. பெரிதான அழிவு. Great disaster. பெரிதான அழிவு. God doesn't want His people to celebrate the birthday of Jesus Christ and to end up in a disaster. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி அழிவிலே நாங்கள் முடிய வேண்டும் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நினைக்கிறார். All according to the scriptures, தேவனுடைய வார்த்தையின்படி all those who celebrated their birthdays, பிறந்த நாளை கொண்டாடின அனைவரும், all those who had great celebration, பெரிதான கொண்டாட்டங்களை கொண்டாடின அனைவரும் began well, ended up in a disaster. அவர்கள் நன்காய் ஆரம்பித்தார்கள், ஆனாலும் இறுதியோ அழிவாய் That இருந்தது. is what is happening even in the world today. இன்று கூட உலகத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Began very well, அது நன்றாய் ஆரம்பிக்கிறது, is going to end up in eternal hell, ஆனாலும் முடிவோ நித்திய நரகத்திலே முடிய going போகிறது. to end up in great disaster. பெரிதான அழிவிலே முடிய போகிறது. Do you and I want
want to go into the disaster? நீங்களும் நானும் அது அழிவுக்குள்ளாக செல்ல போகிறோமா? This morning the Lord is opening the eyes of our hearts, இந்த காலை வேளையிலே எங்களுடைய மனதின் கண்களை இயேசு தேவன் திறக்கிறார், that we may understand the truth. நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக. Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, God really loved us. கர்த்தர் உண்மையாக எங்கள் மீது அன்பு கூறினார். That is why He wanted us to follow Him through the Scripture. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை கொண்டு அவரை பின்தொடர வேண்டும் என்று அவர் விரும்பினார். Here is the difference between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் உண்டு. We find in the Israelites, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலே பார்க்கிறோம், they had various types of celebration. அவர்கள் பல கொண்டாட்டங்களை கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். But what do we see in the New ஆனால் Testament? புதிய ஏற்பாட்டிலே என்ன பார்க்கிறோம்? Colossians 2nd chapter, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் verses 16 and 17. 16 17 வசனம். Colossians 2, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் verses 16 and 17. 16 17 வசனங்கள். Praise be to God. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். What does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே the Israelites were celebrating all their different birthdays and different celebrations. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பிறந்த நாளையும் பல பண்டிகைகளை கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். That was their custom in the Old பழைய Testament. ஏற்பாட்டிலே அது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. Now we are in the New Testament. ஆனாலும் இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் God இருக்கிறோம். doesn't want us to have such celebration and go into disaster. இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை பண்டிகைகளை கொண்டாடி நாங்கள் அழிவுக்கு செல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, then what is this Christmas? அப்படி என்றால் இந்த கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? Where did this Christmas begin? இந்த கிறிஸ்துமஸ் எங்கு ஆரம்பித்தது? Why these people are following this Christmas? ஏன் ஜனங்கள் இந்த கிறிஸ்துமஸை தொடர்ந்து It செல்கிறார்கள்? is important for us to know that. அதை அறிந்து கொள்வது எங்களுக்கு How did முக்கியமானது. this Christmas enter into the Christendom in the world? உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் இந்த கிறிஸ்துமஸ் எப்படியாய் புகுந்தது? It entered like the baptism. அது சரியாய் ஞானஸ்நானத்தை போல் Do you know வந்தது. how the infant baptism entered? அது குழந்தை ஞானஸ்நானம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு It தெரியுமா? entered through satanic power. அது அந்த பிசாசுடைய வல்லமையினால் வந்தது. Today people say we don't want to be born again. நாங்கள் மறுபடியும் பிறக்க தேவையில்லை என்று ஜனங்கள் When I was a கூறுகிறார்கள். little infant, my parents baptized me. நான் குழந்தையா இருக்கும் போது என்னுடைய பெற்றோர் அபிஷேகம் But what ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். does the Bible say? ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? Repent and be baptized, every one of you, in the name நீங்கள் of Jesus. யாவரும் இயேசுவின் நாமத்திலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். How can a child repent? ஒரு குழந்தையால் எப்படி மனம் திரும்ப முடியும்? How did this infant baptism enter into the Christendom? கிறிஸ்தவத்துக்குள் இந்த குழந்தை ஞானஸ்நானம் எப்படி வந்தது? At least 85 to 90% of the people are following this tradition. கிட்டத்தட்ட 88% அல்லது 90% ஜனங்கள் இந்த பாரம்பரியத்தை It is பின்தொடர்கிறார்கள். only 10% of the people, their eyes are opened and obeying the scripture and being born again according to the scriptures. ஆனாலும் 10% ஜனங்கள் தான் தங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையான ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பிறந்து ஜீவிக்கிறார்கள். The tradition came into the Christendom through the Satan. பிசாசினால் தான் இந்த பாரம்பரியம் கிறிஸ்தவத்துக்குள் வந்தது. The devil twisted the baptism. ஞானஸ்நானத்தை பிசாசு அதை மாற்றி விட்டான். He says, why you should be born again? இதுதான் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். Why when you are an adult you should take baptism? நீ ஏன் ஒரு பெரிய வயது போனவனா இருக்கும் போது ஞானஸ்நானம் எடுக்க When you வேண்டும்? were a little child your mother baptized you. நீ ஒரு குழந்தையா இருக்கும் போது தாய் ஞானஸ்நானம் கொடுத்தார். Same thing what devil is doing in the churches today. இன்று கூட சபைகளிலே பிசாசு அதே காரியத்தை செய்கிறார். Oh, now you follow Christmas. இப்பொழுது நீ கிறிஸ்துமஸை தொடரு. 25th of December is the birthday of Jesus. டிசம்பர் 25ஆம் தேதி இயேசுவுடைய பிறந்த நாள். Making the people's spiritual eyes blind. ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குகிறார். Dear beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, it is important that our eyes may be opened that we may see the light of God in our life. எங்களுடைய ஜீவிதத்திலே தேவனுடைய வெளிச்சத்தை காணும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். In the 4th century, 4ஆம் நூற்றாண்டிலே during the time of Rome, ரோமாபுரியினுடைய காலத்திலே Emperor Constantine was ruling that place. அந்த இடத்திலே அந்த ஆண்டு கொண்டிருந்தவர் எம்பையர் கான்ஸ்டன்டைன். When he was ruling that place, அவர் அந்த இடத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது he wanted to see that all people in that nation become Christian. அந்த நாட்டிலே இருந்து அனைவரும் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று தான் சித்தம் கொண்டான். He brought Christianity as a state religion. That's what the history says. அந்த இடத்திலே இருந்த ஜனங்கள் அந்த நகரத்தை கிறிஸ்தவ நகரமாய் மாற்ற வேண்டும் என்று அவன் வாழ்ந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. He emphasized
that this state should become a Christian state. இந்த நகரமானது கிறிஸ்தவ நகரமாய் மாற வேண்டும் என்று அவன் சிந்தித்தான். Therefore, forced the people to become Christians. கிறிஸ்தவர்களாய் மாறும்படியாய் ஜனங்களை வற்புறுத்தினான். Only their names were changed, அவர்களுடைய பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டது. but never their heart changed. ஆனாலும் ஒருபோதும் இருதயமும் மாறவில்லை. Wholeheartedly they did not accept and become a Christian. முழுதத்தோடும் ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறவில்லை. Their heart was not changed. அவருடைய இருதயம் மாறவில்லை. Their heart was not changed